Daily. Taste the Daily. சில பேர் சொல்லுவாங்க சேலம் மாறாரில் 200 இருக்குது 240 ரூபா இருக்குதுன்னு, ரோட்லலாம் 100 ரூபாய்க்கு இருக்குது 120 ரூபாய்க்கு இருக்குன்னு. எங்களாலையும் 100 ரூபா 120 ரூபாய்க்கு இதே உணவகத்துக்குள்ளே கொடுக்க முடியும். ஆனால் எங்கள் நோக்கம் என்ன? சிறு தொழில் அழித்து வாழ்வதில்லை. அவங்க கூட நான் ரோட்டில் இருக்கிறவங்க கூட போட்டி போடணும். ரோட்டில் இருக்கிறவனா யார்? என் அன்பு தம்பிங்க பிள்ளைங்க எங்களை பார்த்து, எங்கள் சேலமரா நிறுவனத்தை பார்த்து நம்மளும் பிழைக்கலாம். ஏன்னா நான் ஒரு தள்ளுவண்டி போட்டு சாலை ஓரத்தில் வந்த வாசி அந்த எண்ணம் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இருக்குது. பிள்ளைங்களுக்கு முன்னுக்கு வரலாம், ஏதோ ஒரு கடையை போட்டு பிழைச்சிடலான்னு. அவங்க கூட போய் நாங்கள் போட்டி போட முடியாது. ஒரு தொழிலை வாழ வைக்கும் போது அந்த தொழிலை அழிப்பதற்காக பெரிய நிறுவனம் எங்ககிட்ட இருக்குதுங்கிறதுக்காக அவங்களெல்லாம் அழிச்சிடலாம், விலையை குறைச்சி. புரிதுங்களா நான் சொல்ல வர கருத்து? அதுக்கேற்ப இதுக்குள்ளே சாப்பிட்றவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஃபேமிலியோடு சாப்பிடும் போது அதோடைய கரண்ட் பில்லு, அதோடைய ஏசி வசதி, கடையோடைய வாடகை, எங்களுக்கான ஜிஎஸ்டி முறைகள், பயோட்டோ முறையிலான கேரி பேக்கு கவர்கள், அரசுக்கு சட்டத்துக்கு உட்பட்டு அனைத்து உடைய சட்ட ரூல்ஸுக்கு, ஃபுட் சர்வீஸு, ஃபயர் சர்வீஸு, லேபருடைய பிஎஃப்எஸ்சி, இவ்வளவும் இதுக்குள்ளே அடங்கியிருக்குது. நீங்கள் ஒரு 50 ரூபாயை பார்க்குறீங்க, அதுக்குள்ளே இவ்வளோ நாகரிகங்கள், தரம். அதுவும் இல்லாமல் பாஸ்மதி 60 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது, 250 ரூபாய்க்கு இருக்குது. அது எதை உபயோகப்படுத்துகிறோங்கிறது இருக்குது. தரத்தை பொறுத்து தான் எல்லாமே. யாரையும் நம்ம மன வருதியோ ஏமாற்றியோ வியாபாரம் பண்ண முடியாது. சாலை ஓரக்க கடைகள் வாழட்டும், அவங்களுக்கு கூட போட்டி போடுவது சேலம் மாறாறு இல்லை. அவங்க என் வாழ்க்கையை பார்த்து, எங்களுடைய வளர்ச்சிகள்லாம் பார்த்து நம்மளும் இன்றைக்கி சுந்தர நேற்று என் வளர்ச்சியை பார்த்தாங்க, இன்றைக்கி சுந்தர வளர்ச்சி பார்க்குறாங்க, நாளைக்கு சூலூர் எங்கள் பாய் வளர்ச்சி பார்க்குறாங்க மக்கள். எங்கள் டாக்டர் இப்படி ஆகிட்டார் அந்த ஏரியாவில். எல்லாருக்கும் ஆசை தானே வரும். ஒரு கடை போடும்போது இப்போ ஒரு டோல்கேட்டை தாண்டுறோம், ஒரு அம்மா பிளா சொல்ல வைக்கிது, லைனாக பிளா சொல்ல கிடைக்கல. ஆனால் சேலாரார் பொறுத்தவரை என்ன தெரியுமா? எந்த ஏரியாவில் இல்லை, எந்த பகுதியில் இல்லை. கோவில்பட்டியில் கடையே இல்லையா? கோவில்பட்டியில் கொடுக்குறோம். திருநெல்வேலியில் சேலாரார் இல்லையா? அங்கே கொடுக்குறோம். யாரும் கூட போட்டியாளர்கள் இல்லை. நாங்களே உதாரணமாக இருக்கிறோம். வேலை வாய்ப்புக்கு, விவசாய உற்பத்திக்கு. இதில் என்ன விவசாய உற்பத்தின்னு? அரிசி விவசாய உற்பத்தியை சார்ந்தது. அதில் இருக்கிற மல்லி, புதினா, தக்காளி, எலுமிச்சம்பழம், அனைத்துமே, மஞ்சள், அனைத்துமே விவசாய உற்பத்தி. அதுக்கு தான் இந்திய கவர்மெண்ட்டு அக்ரிகல்ச்சர் டுடே இந்திய கேபினட் மினிஸ்டர் நரேஷ் தோமர்கிட்ட நான் 2 முறை அவார்டு வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு இந்திய டுடே தெரியும், அக்ரிகல்ச்சர் டுடே இந்திய பத்திரிகை. விவசாயத்துக்கு உற்பத்திக்கு ஊக்குக்காக வருகிறான். அதில் ஊற்றக்கூடிய பால், தயிர், கால்நடைகள் வளர்ச்சிக்கு துணையாக இருக்குது. ஒரு பொருளை அழிக்கும் போது உற்பத்தி பெருகும், உற்பத்தி பெருகும்போது விலை உயர்வு கிடைக்கும், விலை உயர்வு கிடைக்கும் போது விவசாயம் நல்லா இருக்கும். இது வெறும் பிரியாணி வியாபாரம் என்று மொட்டையாக சொல்லி விடுகிறார்கள். அது இன்னொன்று அரசியல்வாதிகளாக வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. கோட்டருக்கும் பிரியாணிக்கும் வந்த கூட்டம் இல்லை. நீங்கள் கோட்டரை பேசுங்க, அதை தயாரிக்கிற முறை என்ன, அது உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் பிரியாணியை பேசாதீங்க அப்படி அதோட இணைத்து. இதே ரொம்ப தப்பு. வாய்க்கு வந்தது அரசியல்வாதி பேசுவாங்க. இதே ஒரு உதாரணம். இத்தனை விவசாயிகள் அதில் ஈடுபட்டிருக்காங்க, அதை போய் கோட்டரோட இணைச்சி பேசுகிறாங்க. இது பிரியாணிக்கு வந்த, நீ கோட்டருக்கு வந்த கூட்டம் இல்லைன்னு பேசிட்டு போங்க, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பிரியாணியை சொல்லாதீங்க. அது ஒரு நெருப்பில் ஒரு சதை வெந்து நான் தோலாளி எந்தெந்த உடம்பெல்லாம் ரணம் இருக்குது. எனக்கு பல பேருடைய வேர்வை, பல விவசாயிகளுடைய வேர்வை துளியது. அதை போய் நீங்கள் பிரியாணின்னு சும்மா மொட்டையாக ஒரு பேர் வச்சிடாதீங்க. அதுக்கு பெரிய பேர். அதுக்குள்ளே எத்தனை விவசாய பொருட்கள் அடங்கியிருக்குன்னு பார்த்தா அந்த விவசாயிக்கு மதிப்பளித்து அந்த ஃபோட்டோட ஒப்பிட்டு பேசக்கூடாது என்பது பத்திரிகைகள் முன்னாடி என்னுடைய அன்பு வேண்டுகோள். அதே போல் சேலமரம் அடுத்தது உலகெங்கும் நிறுவனத்துக்கான முயற்சிகள் இருக்கிறோம். அதுக்கான முயற்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. விமர்சனத்தில் ஒரே பதில், எங்களுடைய வளர்ச்சி ஒன்று தான் அதுக்கு பதில். இவருடைய உழைப்பு தான் பதில். எங்களுடைய தரமான முறையில் தயாரிக்கப்படுதா என்பது மக்களுக்கும் எங்களுக்கும் உள்ளது. சில பேருக்கு மனக்குறைகள் இருந்தால் நேரடியாக நிர்வாக உரிமையாளர்கிட்ட பேசுங்க, அது சரி செய்து விடுங்க. என்ன வயிற்றுக்கு சாப்பிட்ற பொருள் தானே. எத்தனை தான தர்மத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இல்லைங்காமல் இதில் அரசியல் கட்சிகளுடைய விழாக்களுக்கு 7 தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறவங்க எல்லாம் பாவம் கொடுத்து சாப்பிட முடியாது. அவங்களுக்கெல்லாம் கேட்ட விலையில் மட்டும் இல்லை, இலவசமாகவே கொடுத்து கொண்டிருக்கிறோம். என் வீட்டு வாசலில் பார்த்தீங்களா அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதெல்லாம் இவங்ககிட்ட நான் சொல்லி இவங்களுடைய உழைப்பில் கொடுக்குற அந்த 200 ரூபாய் விற்கிற பேரில் 1% வாங்கி தான் அந்த தான தர்மத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கிறோம். அப்படியே எடுத்து நம்ம வாழலை. அது பப்ளிக்கும் பத்திரிகையாளருக்கும் மக்களாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.